அனைவருக்கும் வணக்கம். அருந்ததியின் மீண்டும் ஒரு லேடி பாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருகோணமலையில் வளர்ந்து வர்ற அழகுக்கலை நிபுணர்களில் இன்றைக்கு மீண்டும் ஒருத்தவங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறீங்களா? என் பேர் சஜீனா. நான் திருவண்ணாமலையிலேருந்து கினியாவிலேருந்து வாரேன். ஓகே, நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டை எதுக்காக நீங்கள் தெரிவு செஞ்சீங்க? இந்த அழகுக்கலைத்துறைக்குள்ளே வரணுன்றது காரணம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சிங். சின்ன வயசுலேருந்தே செய்வேன். இடையில இப்போ செய்யணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி இதில் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஓகே, இந்த ஃபீல்டில் நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்னது? நான் இப்போதைக்கு நான் ப்ரைடல் செய்வேன். ஒரு 50க்கு மேற்ப செஞ்சிருச்சேன். இன்னமும் செய்யணும். ஒரு சலூன் ஒன்று, நல்ல பெரிய சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுலேயும் நிறைய ப்ரைட்ஸை செய்யணும், நிறைய இது சாதிக்கணும். இதுக்கு மேலே நல்லபடியாக செஞ்சு முன்னேறி வரணும். திருகோணமலையில் அருந்ததின்ற மாற்று மோதிர நிகழ்ச்சி நடைபெற இருக்குது டிசம்பர் 21. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறனால உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? நல்லா. என்னென்னா இந்த இடத்துல ட்ரிங்கோவிலே இந்த ஷோன்னு நடக்கிறதால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நல்லது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ உங்களை மாதிரியே திருகோணமலையாக இருக்கட்டும், இல்லை திருகோணமலையை தாண்டி வெளி மாவட்டங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்னமும் இந்த கலை மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பாங்க. அழகுக்கலைத்துறையில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வாரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுக்குமே பயப்படாதீங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் முன்னேறி செஞ்சு வாங்க. உங்களோட முயற்சியை செய்யுங்க, வெற்றி அடையுங்க. ஓகே, நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய உன்னால் செய்ய இயலா, நீ செய்ய மாட்டா, அந்த மாதிரியான நிறைய முன்னாடியே சொல்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. நிறைய இது பண்ணியிருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி நான் இந்த முயற்சிகளை வந்துருச்சேன். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு இதை செய்வேன். கண்டிப்பாக. எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த முறை எங்களுடைய ப்ரைடல் ஷோவில் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நான் ஹிந்து ப்ரைடல் செய்வோன்னு சொல்லி ஒரு ஹிந்து ப்ரைடலை ஒரு நல்ல இதில் செஞ்சு காட்டுவோம். ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டாக இருந்திருக்காங்களா? அப்படி சப்போர்ட்டாக மோட்டிவேஷனாக உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? சொல்லணுண்டா என் ஹஸ்பண்ட், அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். எல்லா விதத்துலேயும், செய்கிறதுலேருந்து, சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, ஹெல்ப்லேருந்து, எல்லா விதத்துலேயுமே எனக்கு அவர் தான் சப்போர்ட். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் மேலே மேலே செய்கிறதுக்கான சப்போர்ட்டை தருவார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இன்றைக்கு எங்களுடைய லேடி பாஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்காக நான் அருந்ததியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு லேடி பாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிஷா விஜயகுமார். நன்றி.